24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். ஹோசூர் அருகே தேன்கனிக்கோட்டை அடுத்துள்ள ஆலஹள்ளி கிராமத்தில் சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு யானையால் மக்கள் வீதியில் உறைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்க கேட்கலாம். ஜேசுராஜ், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. அதாவது ஒசூர் அருகே தேன்கனிக்கோட்டை அடுத்துள்ள ஆலஹள்ளி, கிரியானப்பள்ளி இந்த இரண்டு கிராமங்கள்ல இந்த ஒற்றை காட்டு யானை நீண்ட நாட்களாக சுற்றி திரிந்து வருகிறது. ஆலஹள்ளி வனப்பகுதியில் இருந்து ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்கள்ல வெளியேறும் இந்த காட்டு யானைகள் அந்த பகுதியில் உள்ள கிராமங்கள்ல புகுந்து விவசாயிகள் பயிரிட்டுள்ள விளை நிலங்களை சேதப்படுத்தி பொதுமக்களையும் அச்சுறுத்தி வருகிறது. ஏற்கனவே வனத்துறையினர் ஒருவர் அந்த யானைகளை விரட்டும் போது இந்த ஒற்றை காட்டு யானை தாக்கி படுகாயமடைந்தார். அதே போல ஒரு விவசாயியும் இந்த காட்டு யானை தாக்கி உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில இந்த காட்டு யானை பாத்தீங்கன்னா அந்த ஆலஹள்ளி கிராம பகுதிகளில் இன்றைக்கு காலையிலே வலம் வந்துள்ளது. இரவு நேரத்தில் வனப்பகுதியை விட்டு வெளியேறி இந்த காட்டு யானை அந்த பகுதியில் சுற்றித் திரிந்ததால் கிராம மக்கள் கடும் அச்சமடைந்தனர். ஏரி பகுதியில் நீண்ட நேரம் சுற்றித் திரிந்துள்ளது. அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கூச்சலிட்டு யானையை சத்தம் போட்டு விரட்டியுள்ளனர். அதே நேரத்துல தேன்கனிக்கோட்டை வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்க அவர்களும் அந்த பகுதிக்கு பட்டாசுகள் வெடித்து இந்த யானையை அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு விரட்டி பணியில ஈடுபட்டாங்க. இந்த பகுதியில் தொடர்ச்சியாக இந்த ஒற்றை காட்டு யானை சுற்றித் திருவதால் கிராம மக்கள் கடும் அச்சம் அடைந்துள்ளனர். வனத்துறையினர் காட்டு யானையை ஒற்றை காட்டு சுற்றித் திருவதால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். இருந்த போதிலும் இந்த காட்டு யானையை கர்நாடக மாநில வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என அங்குள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஜேசுராஜ். மகளிர் நலப்பிரிவு, 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.